குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அத்தியாயம் 6. ஆன்ம தாகமும் முதல் தரிசனமும். 1. இந்த காலத்தில் கதாதரனின் செயல்கள். கதாதரர் மிகவும் சிறியவராக இருந்தபோது அவரது தந்தை காலமாகி விட்டதால் தாய் சந்திரமணி, அண்ணன் ராம்குமார் ஆகியோரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். கதாதரரை விட ராம்குமார் ஏறக்குறைய 31 வயது மூத்தவர். அவரை தந்தைக்கு சமமாக மதித்து வந்தார் கதாதரர். தந்தை போல் அன்பு காட்டிய சகோதரரின் திடீர் மறைவு அவரை அளவு கடந்த துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த மரணம் வாழ்வு நிலையற்றது என்பதை அவரது மனதில் பதிய வைத்து அவரது தூய உள்ளத்தில் எந்த அளவிற்கு துறவின் கனலை தூண்டியிருக்கும் என்று யாரால் கூற இயலும்? இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் கதாதரர் அன்னை காளியின் வழிபாட்டில் மிகவும் ஆழ்ந்து ஈடுபடலானார். அன்னையை காண வேண்டுமென்ற தனியாத தாகம் கொண்டவனுக்கு உண்மையிலேயே அன்னை காட்சி அளிப்பாளா என்ற கேள்வி அப்போதிலிருந்து அவர் மனதை குடைய ஆரம்பித்தது. நாள்தோறும் பூஜை முடிந்தவுடன் அன்னையின் முன் அமர்ந்து சூழ்நிலையை மறந்து அவளது எண்ணத்தில் மூழ்கியிருப்பார். ராமபிரசாதர், கமலகாந்தர் போன்ற பக்தர்கள் இயற்றிய பாடல்களை தம்மை மறந்து பாடியபடியே அன்பு பெருக்கில் ஆழ்ந்து விடுவார். வீண் பேச்சுக்களில் துளி நேரத்தை வீணாக்குவதையும் அடியோடு வெறுத்தார். இரவில் கோவில் கதவு சாத்திய பிறகு யாரும் அறியாவண்ணம் பஞ்சவடியின் அருகிலிருந்த வனத்தினுள் சென்று அன்னையை தியானிப்பார். 2. அதை கண்ட ஹிருதயரின் கவலையும் சங்கல்பமும். கதாதரனின் இத்தகைய வினோத செயல்கள் ஹிருதயருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? சிறு வயதிலிருந்தே கதாதரர் தாம் நினைத்ததை செய்து முடிக்கும் இயல்புடையவர் என்பதும் யாரும் அவரை தடுக்க முடியாது என்பதும் ஹிருதயருக்கு தெரியாதவை அல்ல. எனவே கதாதரரை தடுக்க அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதே வேளையில் கவலையை வெளிப்படுத்தாமல் இருக்கவும் இயலவில்லை. இருதலை கொல்லி எறும்பாக தவித்தார் அவர். கதாதரரின் வினோத போக்கு அதிகரிக்கலாயிற்று. இரவில் தூங்காமல் படுக்கையை விட்டெழுந்து எங்கோ சென்று விடுவார். இருதயரின் கவலை அதிகமாயிற்று. இரவில் உறங்காவிட்டால் கோவிலில் எப்படி பூஜை பண்ணியை சரிவர செய்ய இயலும்? கதாதரர் உண்ணும் உணவில் அளவு குறைந்து விட்டது. உணவையும் குறைத்து உறக்கத்தையும் தவிர்த்து எத்தனை நாள் உடல் நலத்துடன் ஒருவர் வாழ இயலும்? இனியும் தாமதிப்பதில் பயனில்லை என்று எண்ணிய இருதயர் கதாதரரிடமே இது பற்றி பேச முடிவு செய்தார். அந்த நாட்களில் பஞ்சவடி பகுதி தற்போது இருப்பதை போல் இல்லாமல் அடர்ந்த காடாக இருந்தது. பெரிய குழிகளும் நெருக்கமான புதர்களும் மண்டி கிடந்தன. அது ஒரு அடர்ந்த காடு என்பதுடன் மயானமாகவும் இருந்ததால் பகலில் கூட மக்கள் அதன் வழியாக செல்ல அஞ்சினர். 3. அந்த காலத்தில் பஞ்சவடியின் நிலை. சென்றாலும் தப்பித்தவறி கூட யாரும் காட்டிற்குள் நுழைவதில்லை. இரவிலோ பேய் பிசாசு பயத்தால் யாரும் அந்த பக்கம் தலை வைத்தும் படுப்பதில்லை. அந்த காட்டிற்குள் நெல்லி மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. அது சற்று தாழ்வான பகுதியாக இருந்ததால் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஒருவரை உயரமான பகுதியிலிருந்து பார்த்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. இரவு வேளைகளில் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து கதாதரர் தியானத்தில் ஈடுபடுவார். 4. நள்ளிரவில் காட்டில் சென்று என்ன செய்தீர்கள் என்று ஹிருதயர் கேட்டல். கதாதரர் ரகசியமாக எங்கு செல்கிறார் என்பதை காண விரும்பிய ஹிருதயர் ஒரு நாள் அவர் புறப்படும் போது அவருக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தார். கதாதரர் நேராக காட்டிற்குள் சென்றார். அவரை தொடர்ந்து சென்றால் ஒருவேளை கோபம் கொள்வார் என்றெண்ணி இருதயர் அதற்கு மேல் செல்லவில்லை.
கதாதரரை அச்சுறுத்தும் எண்ணத்தோடு அவரை சுற்றிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கற்களை எறிந்து பார்த்தார். கதாதரரோ திரும்பி கூட பார்க்காமல் காட்டிற்குள் சென்று விட்டார். முயற்சி பலிக்காததால் ஹிருதயர் அறைக்கு திரும்பினார். அடுத்த நாள் ஓய்வாக இருக்கும்போது அவர் கதாதரரை அணுகி, ஆமாம், நீங்கள் இரவில் காட்டிற்குள் சென்று என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அங்கு நெல்லி மரம் ஒன்று உள்ளது, அதன் கீழ் அமர்ந்து தியானம் செய்கிறேன். நெல்லி மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்பவர் நினைப்பவை நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்று பதிலளித்தார் கதாதரர். 5. ஹிருதயர் கதாதரரை அச்சுறுத்த முயற்சித்தல். இந்த நிகழ்ச்சிக்கு பின் கதாதரர் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்யும் போதெல்லாம் கற்கள் வந்து விழுதல் போன்ற தொல்லைகள் அடிக்கடி ஏற்பட்டன. எல்லாம் ஹிருதயரின் செயல் என்று தெரிந்திருந்தும் கதாதரர் அவரிடம் இது பற்றி எதுவும் கேட்கவில்லை. எதுவானாலும் கதாதரரின் செயலை தடுக்க முடியாததை கண்ட ஹிருதயரின் பொறுமை எல்லை மீறிவிட்டது. எனவே ஒரு நாள் கதாதரர் காட்டிற்குள் சென்று சிறிது நேரத்துக்கெல்லாம் ஹிருதயரும் அவர் என்னதான் செய்கிறார் என்பதை கண்டே தீர வேண்டும் என்ற முடிவுடன் ஓசையின்றி அவரை தொடர்ந்து சென்று சற்று தொலைவில் இருந்தபடியே கவனித்தார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரை திகைப்படைய செய்தது. ஏனெனில் நெல்லி மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த கதாதரனின் உடம்பில் உடைகள் எதுவும் இல்லை, பூணூல் கூட இல்லை. இது என்ன கோலம்? மாமாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியங்கள் தாம் இப்படியெல்லாம் செய்யும். தியானம் செய்வதானால் செய்யட்டும், அதற்காக உடுத்தியிருக்கும் துணியை ஏன் களைய வேண்டும் என்று வியந்தார் ஹிருதயர். 6. உலக தலைகளிலிருந்து விடுபட்ட பின்னரே தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்று கதாதரர் கூறியது. கதாதரரின் செயல்களை பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியாத ஹிருதயர் நேராக அவரிடம் சென்று, இதெல்லாம் என்ன? ஏன் இப்படி உடையையும் பூணூலையும் களைத்துவிட்டு நிர்வாணமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கத்தினார். தியானத்தில் ஆழ்ந்திருந்த கதாதரர் எதையும் அறியவில்லை. ஓரிரு முறை ஹிருதயர் இவ்வாறு உரக்க கத்திய பின்னரே அவருக்கு புற உணர்வு வந்தது. உனக்கு என்ன தெரியும்? உலக தலைகளிலிருந்து விடுபட்டுத்தான் தியானம் செய்ய வேண்டும். பிறப்பிலிருந்த மனிதன் வெறுப்பு, வெட்கம், குலப்பெருமை, நன்னடத்தையால் வரும் கர்வம், அச்சம், மானம், உயர்குடி, பிறப்பு, அகந்தை ஆகிய 8 தலைகளில் சிக்கி உழல்கிறான். பூணூல் கூட இவ்வகையான தலைகளில் ஒன்றுதான். ஏனெனில் அது நான் பிராமணன், அனைவரிலும் உயர்ந்தவன் என்ற தற்பெருமையின் சின்னம். அன்னையின் அருளை நாடும் ஒருவன் இத்தகைய தலைகளிலிருந்து விடுபட்டு ஒருமித்த மனதுடன் அவளை அழைக்க வேண்டும். அதனால்தான் நான் இவற்றை களைத்து விட்டேன். தியானம் முடித்து திரும்பும் பொழுது மறுபடியும் அணிந்து கொள்வேன் என்று அமைதியாக கூறினார் கதாதரர். இதுவரை கேட்டிராத இந்த விஷயங்கள் ஹிருதயருக்கு அதிர்ச்சியை தந்தன. மாமாவின் தவறுகளை எடுத்து கூறி வற்புறுத்தி அவரை எப்படியாவது சரி செய்து விடலாம் என்று நினைத்திருந்தார். அவ்வாறு நடக்காததால் மறுமொழி ஒன்றும் கூறாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார். 7. குல செருக்கை அழிக்கவும் பணமும் மண்ணும் சமமாக காணவும் எல்லா உயிர்களிலும் இறைவனை காணவும் குருதேவர் உடலாலும் மனதாலும் செய்த சாதனைகள். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் தொடர்பாக ஒரு உண்மையை இங்கு குறிப்பிடுவது நல்லது. அது நமக்கு தெரிந்தால் குருதேவரின் வாழ்வில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட 8 வகை தலைகளை மனதால் மட்டும் துறந்தால் போதும். ஒருவர் உண்மையில் அவற்றை துறந்தவர் ஆவார் என்ற கருத்தில் குருதேவரும் நம்பிக்கையும் திருப்தியும் இல்லை. மனதால் அவற்றை துறப்பதோடு முடிந்தவரை உடலாலும் அவற்றை துறக்க வேண்டும் என்பதே குருதேவரின் கருத்து. தம் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் குருதேவர் இவ்வாறு தான் நடந்து கொண்டார். கீழே கொடுக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகள் இவற்றை தெளிவாக்கும். உயர்குடி பிறப்பு
என்ற கர்வத்திலிருந்து விடுபடுவதற்காக அசுத்தமான இடங்கள் என்று மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட இடங்களை குருதேவர் தம் கையாலேயே சுத்தம் செய்தார். மண்ணையும் பொன்னையும் ஒன்றாக கருதாவிடில், அதாவது பொன் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கூட மண்ணுக்கு சமமானவையே என்ற அறிவு தோன்றாவிட்டால் உலகியல் இன்ப நாட்டத்திலிருந்து விடுபடுவது கடினம். யோக சாதனைகளில் வெற்றி பெற முடியாது. எனவே குருதேவர் ஒரு கையில் சில நாணயங்களையும் மற்றொரு கையில் மண்ணையும் வைத்துக்கொண்டு பணமே மண், மண்ணே பணம் என்று சொல்லியபடியே அவற்றை கங்கையில் எறிந்தார். எல்லா உயிர்களிலும் ஒரே இறைவன்தான் உறைகிறான் என்று தம் அறிவை உறுதிப்படுத்துவதற்காக காளி கோவிலில் ஏழைகள் சாப்பிட்ட எச்சில் இலைகளில் இருந்து உணவை எடுத்து பிரசாதமாக உண்டதுடன் தலையிலும் வைத்து கொண்டார். பின்னர் அந்த எச்சில் இலைகளை அப்புறப்படுத்தி கங்கை கரையில் போட்டுவிட்டு சாப்பிட்ட இடத்தையும் தம் கைகளாலேயே பெருக்கி சுத்தம் செய்து கழுவிவிட்டார். அழியக்கூடிய தம் உடலால் ஏதோ ஒரு சிறு தெய்வ பணி செய்ய முடிந்ததே என்றெண்ணி மகிழ்ந்தார். இது போன்ற வேறு பல நிகழ்ச்சிகளையும் இங்கு குறிப்பிடலாம். ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் பொருட்களை மனதளவில் துறப்பதுடன் நின்றுவிடாமல் உடலும் புலன்களும் கூட அவற்றிலிருந்து விலகி இருக்கும்படி செய்தார் குருதேவர். அவ்வாறு செய்ததன் மூலம் உடலும் புலன்களும் தங்கள் இயல்பான வழிகளில் செல்லாமல் தடுத்தார். இதனால் அவரது மனதில் 8 குருதேவரின் துறவு நிலை ஏற்பட்டிருந்த பழைய சம்ஸ்காரங்களை முற்றிலுமாக அழிந்து புதிய சம்ஸ்காரங்களை உண்டாயின. அவற்றிற்கு எதிராக மனம் செயல்பட முடியாத அளவுக்கு அவை உறுதியாக இருந்தன. புதிய சம்ஸ்காரங்களை உடலும் புலன்களும் சிறிதளவாவது கடைப்பிடிக்கும்படி செய்யாத வரையில் பழைய சம்ஸ்காரங்களை அழிக்கப்பட்டுவிட்டன என்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தார் அவர். நன்றி, வணக்கம்.